ஹிடனாக எதுவுமே இல்லாமல் 100% ஃப்ரீயாக தான் நான் கொடுக்க போகிறேன். அதுவும் ப்ரொஃபஷனல் வேலை கொடுக்க போகிறேன். ஏன்னா நிறைய பேர் நினச்சிருவாங்க ஃப்ரீயாக இருக்கிறதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா சீப்பான கோர்ஸாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நினச்சிருவாங்க. இந்த ஃப்ரீயாக இருந்தாலும் எஃபெக்டிவாக இருக்கும் உங்களுக்கு. என்னோட ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸில் உள்ள விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு A to Z நான் ஷேர் பண்ண போகிறேன். எதையும் நான் மறைக்க போகிறது இல்லை. ட்ரேடிங், இன்வெஸ்ட்மெண்ட், ஃபினான்ஷியல் லைஃபுக்கு எப்படி ஃபினான்ஷியல் பிளான் பண்ணுறது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக பார்ப்போம். நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்கிறது எல்லாருக்கும் தேவையில்லை. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபினான்ஷியல் பிளானிங் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் அவசியம் தான். சில பேர் நினச்சிக்கிறாங்க ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க். எப்படி நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ, ரியல் எஸ்டேட் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ, அதில் கூட நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் நிறையா இருக்குது. ரியல் எஸ்டேட் லேண்ட்ஸில் கூட நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி எதுலேயுமே ரிஸ்க் இல்லாமல் இருக்காது. உங்களுக்கு எப்படி சேஃபாக பண்ணுறோங்கிறது தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயமே அங்கே. தென் பார்த்தீங்கன்னா இன்னொரு நான் சொல்ல வேண்டிய விஷயம்னா, மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் த பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டை கோர்ஸாக தான் எடுக்கிறாங்க. நீங்கள் யூடியூப்பில் வந்தீங்கன்னா கூட ஒரு ஆயிரக்கணக்கான சேனல்ஸ் இருக்குது. தமிழ் சேனல்ஸே எக்கச்சக்கமாக இருக்குது. ஃப்ரீயாக யூடியூப்பில் நிறைய பேர் கோர்ஸ் கொடுக்குறாங்க, நிறைய பேர் ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்குறாங்க. இருந்தாலும் 90% என்ன பண்ணுறாங்கன்னா உங்களோட கிரீடை தூண்டுற மாதிரி சில இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸை மட்டும் எடுத்து உங்களுக்கு யூடியூப் சேனல்ஸில் போஸ்ட் பண்ணுவாங்க. அதை பார்த்தோன்னே நம்மளோட கிரீடு என்ன சொல்லும்னா, இந்த சேனல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்க, இவங்களோட கோர்ஸை படித்தா நம்மளுக்கு வந்து சூப்பராக இருக்கும், இவங்களோட கோர்ஸை படித்தா நம்ம பெரிய ட்ரேடர் ஆயிடலாம், இல்லை இன்வெஸ்டர் ஆயிடலாம் அப்படிங்கிற இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுறாங்க. அந்த கோர்சஸ் பார்த்தீங்கன்னா 3000, 2000 இந்த மாதிரி லோவர் ரேஞ்சில் ஸ்டார்ட் பண்ணி 1 lakh வரைக்கும் கூட போகுதுன்னு சொல்கிறாங்க. அதுலேயும் நம்ம மக்கள் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னு கேட்டிங்கன்னா 3000, 2000 படித்தா ஒர்த்து கிடையாது, 1 lakh இந்த மாதிரி பெரிய அமௌண்ட்டில் படித்தா நிறையா சொல்லிக் கொடுப்பாங்க பிறகு அப்படிங்கிற மாதிரி ஜாயின் பண்ணுறாங்க. யூடியூப்பில் ஃப்ரீயாக வந்து சொல்லிக் கொடுக்குறவங்கள வந்து ரெஸ்பெக்ட் கூட பண்ண மாட்டாங்க. யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கிற விஷயங்களை கற்றுக்கிட்டே பெரிய ஆளாடவங்க எக்கச்சக்கமாக இருக்காங்க. நம்ம பணம் கொடுத்து தான் ஒரு விஷயத்தை கற்றுக்கணுங்கிறது மஸ்ட் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த காலகட்டங்களில் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா நாலேஜை வந்து ஃப்ரீயாக ஷேர் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் தேடி கண்டுபிடிக்கிறதா அதில் கஷ்டமே தவிர, இப்போ நீங்கள் கோர்ஸே ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் யார் நல்லா எடுக்கிறாங்க, யார் வந்து ஏமாத்துறாங்க அப்படிங்கிற கண்டுபிடிக்கிறதே ஒரு பெரிய விஷயம். அதுக்கே நீங்கள் ஒரு வீடியோ பார்க்கணுங்கிற மாதிரி தான் இப்போ காலகட்டங்கள் இருக்குது உங்களுக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் கற்றுக்கலாம். ஒரு 6 month வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்குறவங்களோட விஷயங்கள்லாம் கற்றுக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கோர்ஸ் படிக்கலாமா வேணாமா, இல்லை வந்து இந்த ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்குறவங்களோட கோர்ஸு எனஃபா அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு நீங்கள் வந்துக்கலாம். நான் இதில் வந்து என்னோட இன்புட் என்ன கொடுக்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, கோர்ஸ் படிக்க கண்டிப்பாக நீடே இல்லைங்கிற சிச்சுவேஷனை உருவாக்கணும் தான் என்னோட விஷ். முடிஞ்ச அளவுக்கு என்னோட ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸை கம்ப்ளீட்டாக ஷேர் பண்ண போகிறேன். கம்ப்ளீட் கோர்ஸில் என்ன இருக்குமோ அது எல்லாத்தையும் 1 by 1 நான் பார்ட்டாக போடலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோர்ஸோட சிலபஸ் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து 4 ஃபேக்டர்ஸை வச்சு தான் இருக்க போகுது. முதல்ல எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ ஷேர் மார்க்கெட் பேசிக்ஸ் தெரியணும்னா முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னன்னு தெரியணும். மணி